Hello students, 11th biology biozoology chapter 1 important 2 mark question, 3 mark question, 5 mark questions, topper students, average students, slow learners இந்த மூணு கேட்டகரிக்கும் ஏத்த மாதிரி ஆன்சர்ஸ் கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் பார்த்து சொல்லியிருக்கேன். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் இயர்ல ரிப்பீட்டடா சாப்டர் 1ல என்னெல்லாம் கேட்டிருக்காங்களோ அதையும் பார்த்துருக்கோம். 2026 பப்ளிக்ல அதிகபட்சமா என்னெல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கும், ஃபர்ஸ்ட் மிட்டம், குவார்டர்லி, ஆஃபர்லி, ரிவிஷன், பப்ளிக் எல்லாத்துலயும் எது கேட்டாலும் சாப்டர் 1ல இருந்து கண்டிப்பா நீங்க 100% அட்டன் பண்ற மாதிரி கொஸ்டின் சொல்லியிருக்கேன். ஸோ புக் பேக் மட்டும் இல்லை பிள்ளைங்களா, டாப்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி புக் இன்னும் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்லோ லேர்னர்ஸ்க்கும் ஆவரேஜஸ்க்கும் புக் பேக்ல இருக்க இம்பார்ட்டன்ஸும் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பா இதெல்லாம் படிங்க, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ முடியும் போது கரெக்டா ஒரு கமெண்ட் கொடுத்துட்டு போங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததா, ரொம்ப தெளிவா புரிஞ்சதா, உங்களுக்கு எத்தனை அளவுக்கு உபயோகமா இருந்தது, நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பாக்குறீங்க, அவங்களோட பப்ளிக் டார்கெட் பயாலஜில எவ்வளோன்னு சொல்லிட்டு கண்டிப்பா சொல்லுங்க. இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டு பேருக்குமே பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் மீடியம் பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது தமிழ் மீடியம் பார்த்துருவோம் வாங்க. புக் பேக்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் சொல்றேன். இது டாப்பர்ஸ், ஸ்லோ லேர்னர்ஸ், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே படிச்சுக்கோங்க சரிங்களா. 9th கொஸ்டின், டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ப்ரோபயோட்டிக்ஸ் அண்ட் பேத்தோஜெனிக் பாக்டீரியா. அடுத்து 10th ஒன், வை மியூல் இஸ் ஸ்டீரைல் இன் நேச்சர். அடுத்து 11th ஒன், லிஸ்ட் எனி 5 salient features of the family Felidae. அடுத்தது 12th ஒன், வாட் இஸ் த ரோல் ஆஃப் சார்லஸ் டார்வின். 13th one, why elephants and other wild animals are entering into human living area. 15th one, can we use recent molecular tools to identify and classify organisms. 9, 10, 11, 12, 13, 14, 15 டாப்பர்ஸ் எல்லாமே படிங்க. ஸ்லோ லேர்னர்ஸ் நான் சொன்ன கொஸ்டின்ஸ் படிங்க. 9th ஒன், 10th ஒன், 11th ஒன், 12th ஒன், 15th ஒன். ஸோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் நான் சொன்னது எல்லாம் படிங்க. 16 அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. இது எல்லாமே வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது போக நான் புக் இன்ல டாப்பருக்கு மேக்ஸிமம் என்ன படிக்கணும்னு சொல்கிறேன். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஸ்லோ லேர்னர்ஸ்க்கும் ஒரு சில கொஸ்டின்ஸ் இன்சைடில் 5 மார்க்ஸில் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, 2 மார்க்ஸில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ அதையும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 2ல பாருங்க, பேசிக் நீட் ஃபார் கிளாசிஃபிகேஷன். எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கு, ஸ்டார் இந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்களே அந்த பாயிண்ட்ஸ் ஃபுல்லாகவே படிங்க, அது வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது டிஃபைன் டாக்ஸானமி, அதை படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது டிஃபைன் சிஸ்டமேட்டிக்ஸ், அதுவுமே இம்பார்ட்டன்ட். ஓகே, பேஜ் நம்பர் 5ல பாருங்க, டொமைன் ஆர்கியா இருக்கு இல்லையா, அதில் 5th லைனில் பாருங்க, ஹென்ஸ் ஆர் கால்டு எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது உங்களுக்கு 2 மார்க்ஸில் கேட்குறாங்க. ஸோ ஸ்லோ லேர்னர்ஸ் முதற்கொண்டு எல்லாரும் படிங்க. அதுக்கு அடுத்தது இதில் 3 டொமைன்ஸ் ஆஃப் லைஃப் இருக்குது பாருங்க, 1.4ல கண்டென்ட். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். இது பப்ளிக்லேயே கேட்குறாங்க. 100% படிங்க. ஸ்லோ லேர்னர்ஸ் முதற்கொண்டு எல்லாருமே இதை படிங்க, டாப்பர் முதற்கொண்டு சரிங்களா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 5. பேஜ் நம்பர் 6ல 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதுவும் ஸ்லோ லேர்னர்ஸும் டாப்பர்ஸ் எல்லாருமே படிக்கணும். டிஃபைன் ஸ்பெசிஸ் பேஜ் நம்பர் 7 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 7ல ஸ்பெசிஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதுவுமே டாப்பர்ஸ் ஸ்லோ லேர்னர்ஸ் எல்லாருமே படிங்க. ரூல் ஆஃப் நாமன்கிளேச்சர் பேஜ் நம்பர் 9, அதுவும் நல்லா படிச்சுக்கோங்க. அது உங்களுக்கு 5 மார்க்ஸில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ரூல் ஆஃப் நாமன்கிளேச்சர் பேஜ் நம்பர் 10ல இருக்கு பாருங்க, அது ஹெட்டிங் அங்கே இருக்கு, இங்கே ரூல்ஸ் கீழே இருக்கு, அதை நல்லா படிங்க. ஸ்லோ லேர்னர்ஸ்மே படிங்க. பேஜ் நம்பர் 9ல பைனோமியல் நாமன்கிளேச்சர் இருக்கு இல்லையா, இதையும் படிச்சுக்கோங்க. இந்த கண்டென்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் கால்ட் பைனோமியல் நாமன்கிளேச்சர்னு கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக படிங்க. இது ஸ்லோ லேர்னர்ஸ் டாப்பர்ஸ் எல்லாருமே படிங்க. 2 மார்க்ஸில் கேட்கக்கூடிய வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். வீடியோவோட லாஸ்ட் எண்டுக்கு வந்துட்டோம். இதில் பாருங்க, பேஜ் நம்பர் 12 லாஸ்ட் பேஜில் 12ல உங்களுக்கு லாஸ்ட் பேரா இருக்கு பாருங்க, இ டாக்ஸானாமிக் ரிசோர்சஸ். அந்த பாயிண்ட் ஃபுல்லாக படிங்க. ஏன்னா டிஃபைன் INOTAXAன்னு கேட்பாங்க. இது 2 மார்க்ஸில் கேட்பாங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட். மிஸ் பண்ணாமல் படிங்க. இது எல்லாமே உங்களுக்கு டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எல்லா எக்ஸாம்ஸ்லையும், அதாவது ஃபர்ஸ்ட் மிட்டம், குவார்டர்லி, ஆஃபர்லி, ரிவிஷன், பப்ளிக், இது எல்லாத்துலேயும் ப்ரீவியஸ் இயரில் ஆல் டிஸ்ட்ரிக்டில் கேட்ட கொஷின்ஸும் பப்ளிக்கில் கேட்ட கொஷின்ஸ் தான் சொல்லியிருக்கேன். ஸோ 2026ல் பப்ளிக்கில் நீங்கள் என்ன கொஷின் கேட்டாலும் இந்த சாப்டர்லேருந்து ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்க. ஆன்ட்டியோட அந்த ஒரு முயற்சிக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க. தொடர்ச்சியாக தமிழ் மீடியத்துக்கு பார்த்துடலாம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாருங்கள்,
உங்களோட லெசன் உயிர் உலகம் ஃபர்ஸ்ட் லெசனுக்கான மதிப்பீடு பகுதியில் 1 மார்க் கொஷின்ஸ் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 15 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 15ல் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 9th கொஷின், பயன் தரும் பாக்டீரியாவை நோயூக்கி பாக்டீரியாவிலிருந்து வேறுபடுத்துக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் படிச்சுக்கோங்க. புக் பேக்கில் இருக்கிற கொஷின்ஸ் நான் என்ன இம்பார்ட்டன்ட் சொல்கிறேனோ அது வந்து டாப்பர்ஸ், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்லோ லேர்னர்ஸ் 3 பேருமே படிக்கணும், சரிங்களா? இன்சைடில் இருக்க கொஷின் டாப்பர்ஸும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் படிச்சுக்கோங்க. 9th கொஷின், பயன் தரும் பாக்டீரியாவை நோயூக்கி பாக்டீரியாவிலிருந்து வேறுபடுத்துக. வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட் 10th ஒன், கோவேறு கழுதை ஏன் மலட்டுத்தன்மை உடையதாக உள்ளது. வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்த 11th கொஷின், பெலிடே குடும்பத்தின் 5 முக்கிய பண்புகளை எழுதுக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 12th ஒன், சிற்றின கோட்பாட்டில் சார்லஸ் டார்வினின் பங்கு யாது. வெரி இம்பார்ட்டன்ட். 13th ஒன், யானைகளும் வன விலங்குகளும் மனித வாழ்விடத்தில் நுழைய காரணம் என்ன. வெரி இம்பார்ட்டன்ட். 14th ஒன், விலங்கு காட்சி சாலைக்கும் வனவிலங்கு சரணாலயத்துக்கும் உள்ள வேறுபாடு யாது. வெரி 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 இம்பார்ட்டன்ட். 15th ஒன், நவீன மூலக்கூறு கருவிகளை கொண்டு விலங்குகளை அடையாளம் கண்டு வகைப்படுத்தலாமா. இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 16th தேவை கிடையாது. ஸோ 9, 10, 11, 12, 13, 14, 15. ஸோ இந்த கொஷின்ஸை மிஸ் பண்ணாமல் படிங்க, 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும். இது போக இப்போ இன்சைடில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்கிறத ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் படிங்க. டாப்பர்ஸ் நான் சொல்லக்கூடியதை எல்லாமே படிங்க. மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கேன். ஸோ சென்டம் எடுக்கணும் அப்படின்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேஜ் நம்பர் 2ல் வகைப்பாட்டின் தேவை இருக்கு இல்லையா, அதை படிங்க. அதுக்கடுத்தது பேஜ் நம்பர் 3 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 3ல் இனத்தொடர்பு தொகுப்பமைவியல், சிஸ்டமேட்டிக்ஸ் தொகுப்பமைவியல், ஸோ அதை படிங்க, அது இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது பேஜ் நம்பர் 5 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 5ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரீமோ, உங்களுக்கு இப்போ இங்கே தமிழ் மீடியத்துக்கு பேஜ் நம்பர் 6 வரும். பேஜ் நம்பர் 6 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 6ல் மேலே பாருங்க, பேருலக ஆர்கியா இருக்கியா, அதில் வந்து 6வது லைனில் எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ் என அழைக்கப்படுகின்றன இருக்கு இல்லையா. ஸோ எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ்னாலும் பேருலக ஆர்கியானாலும் டிஃபைன் வரையறுக்க எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ் அல்லது பேருலக ஆர்கியா வரையறுக்க அப்படின்னா இந்த பாயிண்ட் படிச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், சரிங்களா? டொமைன் ஆர்கியா, சரிங்களா? பேஜ் நம்பர் 7ல் 5 உலக வகைப்பாடு, 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன், வெரி 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 இம்பார்ட்டன்ட். இது வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் படிக்கணும், டாப்பர்ஸும் படிக்கணும். பேஜ் நம்பர் 5 எடுத்துக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு இங்கே 3 பேருலக வகைப்பாடு இருக்கு இல்லையா, இது பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் டாப்பரும் படிக்கணும். வெரி 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 இம்பார்ட்டன்ட். தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. இது 5 மார்க்ஸில் கேட்குறாங்க. 3 டொமைன்ஸ் ஆஃப் லைஃப், சரிங்களா? ஸோ டாப்பர்ஸும் படிச்சுக்கோங்க, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் படிச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 10ல் இரு சொற்பெயரிடும் முறை, பைனோமியல் நோமன்கிளேச்சர், இதை வந்து சிறு குறிப்பு வரையறுக்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த கொஷின்ஸ் படிங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுவுமே வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் படிங்க, டாப்பர்ஸும் படிங்க. அடுத்து பேஜ் நம்பர் 9 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 9ல் நோமன்கிளேச்சர், பெயரிடும் முறைகள், அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அதுவும் படிச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 11ல் சிற்றின கோட்பாடு, கான்செப்ட் ஆஃப் ஸ்பெசிஸ், இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் படிங்க, ஸ்லோ லேர்னர்ஸ் படிங்க, டாப்பர்ஸ் படிங்க. கண்டிப்பாக இது கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. வெரி இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் லாஸ்ட் பேஜ் நம்பர் 13, இதில் பாருங்க INOTAXA, அதாவது மின்னியல் சார்ந்த வகைப்பாட்டு கருவிகள், இந்த லாஸ்ட் பேரா அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். INOTAXA வரையறு அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. இது வந்து ஸ்லோ லேர்னர்ஸ், டாப்பர்ஸ், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே படிங்க. பேஜ் நம்பர் 2ல் வகைப்பாட்டின் தேவை, இந்த கொஸ்டின் ஆல்ரெடி சொன்னேன்னா ஞாபகம் இல்லை, ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, அது இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 5ல் ஃபர்ஸ்ட் பேரால பாருங்க கிளாடோகிராம் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ கிளாடோகிராம் வரையறுக்கவும் அப்படின்னா அதை படிங்க, அதுவுமே இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 3ல் வகைப்பாட்டியல்,
அது வெரி இம்பார்ட்டன்ட். டாக்ஸானமி அதுவும் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த டாக்ஸானமி பார்த்தீங்கன்னா ஸ்லோ லேர்னர்ஸுமே நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு புக் ஃபுல்லாக என்னென்ன 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க் கொஷின்ஸ் வரும்னு சொல்லியிருக்கேன். ஸோ டாப்பர்ஸ் எது படிக்கணும், ஸ்லோ லேர்னர்ஸ் எது படிக்கணும், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன படிக்கணும் தெளிவாக சொல்லியிருக்கேன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க ப்ளீஸ் ஆன்ட்டிக்காக என்னோட இந்த முயற்சிக்காக என்கரேஜ் பண்ணுறேன்னு ஃபீல் பண்ண தோணுச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து சாப்டர் என்ன போடலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.